சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய விறுவிறுப்பான திருப்பங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. ஒரு வழியாக சத்யாக்கும் ரேகாக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்தாலும் இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணிக்கு ரேகா சத்யா கூட வாழ்றதுல கொஞ்சம் துளி கூட விருப்பம் இல்லை. ஆனால் அவங்கள இப்படியே இங்கே விட்டுட்டு போனோம்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க 2 பேரையும் ஒன்றா வாழ வச்சுருவாங்க. அதுக்கு மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. இப்போதைக்கு நம்ம பொண்ணு நம்ம கூட வரணும்னா நம்ம எப்படி நடந்துக்கிட்டா அவள் வருவான்னு சொல்லிட்டு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அவங்கள மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு நாங்கள் மறு வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்த கட்ட திட்டங்களெல்லாம் நிறைவேற்றுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பொண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்துலையும் நீ அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் நடக்கிறதுக்கு சாந்தி முகூர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கெடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் விஜயா பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய விஷயத்த சாதிச்ச மாதிரியும் அவங்க சிந்தாமணிக்கு விட்ட சாபம் அப்படியே பழிச்சா மாதிரியும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஆனாலும் முத்துக்கும் மீனாக்கும் எப்படி பாட்டி வீட்டில் கல்யாணம் நடந்தது சிந்தாமணிக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு கேள்வி வரும். அவங்களுக்கு ஒரு யோசனை வரும், யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் விஜயா பண்ண திருவிளையாடெல்லாம் வெளியே வரும். இது விஜயா மூலியமாக தான் சிந்தாமணிக்கு போயிருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயாவை ரொம்பவே திட்டுவாங்க. அண்ணாமலையுமே ரொம்ப திட்டுவாங்க. நீ தெரிஞ்சு தான் பண்ணியா, தெரியாமல் பண்ணியா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, அப்போ நீ கல்யாணத்துக்கு வரணும்னு வரல, அந்த விசேஷத்தை எப்படி கெடுக்கணும்னு நினச்சி தானே வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கல்யாணம் ஒன்றும் நிற்கலையே, கல்யாணம் நல்லபடியாக தானே நடந்தது, கல்யாணம் நின்றுன்னு தான் நீங்கள் என்னை கேட்கலாம், ஆனால் கல்யாணம் தான் நிற்கலைல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு எல்லாருமே இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி விஜயா அசால்ட்டாக பேசுவாங்க. ஆனால் விஜயாவுக்கு அவங்க பையன் மனோஜே ஆப்பு வைக்க காத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா விஜயாக்கே தெரியாது. சிந்தாமணி பொண்ணு வெறும் பையன் கையால் தாலி வாங்கிக்கிறத அவள் பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு நினச்ச விஜயாவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணை தான் பையன் கட்டிக்க போகிற விஷயமே தெரியாமல் இருக்கும். என்னதான் அந்த நியூமராலஜிஸ்ட் சக்திவேல் பார்த்தீங்கன்னா தேவிகா மேம் வீட்டில் வர 7ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் மனோஜுக்கு அதில் ஒரு பயமும் பதட்டமும் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணணும், இது எல்லாருக்கும் தெரிய வந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் மனோஜ் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இல்லை வேற டைவர்ஸும் வாங்கலை, டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணுறதும் தப்புன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனோஜ் திரும்ப திரும்ப அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே வேலை செய்கிற பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணால் 7 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லி மனோஜை பயம்புத்துவாங்க. மனோஜுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஆனாலும் அந்த சக்திவேல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ், மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சால் தானே, அவங்க வீட்டில் நடக்க போகிற கல்யாணம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் தான் தைரியம் கொடுக்குறாரு. தேவிகா வீட்டில் பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கும் கனகாவுக்கும் கல்யாண ஏற்பாடெலாம் தடபுடலாக நடத்திக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணத்துக்கான தேதியும் கிட்ட வந்துடும். மனோஜ் ஒரு பக்கம் பயமாகவும் இருப்பார், ஆனால் வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கின மாதிரியும் இருப்பார். வீட்டில் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் சொல்லாமல் பொய் சொல்லித்தான் போவாங்க. இதுக்கு நடுவில் ரோகிணி பார்த்திங்கன்னா அந்த 5 லட்சத்தை கேட்டு பார்த்திங்கன்னா மனோஜை கொஞ்சம் நச்சரிப்பாங்க. அதனாலே மனோஜ் பார்த்திங்கன்னா இது விட்டால் வேறு வழியே இல்லை, இதை பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. கல்யாணமும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் தான் மனோஜ் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு கட்டத்தில் உண்மை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வந்து பார்த்திங்கன்னா விஜயா வீட்டில் பார்த்திங்கன்னா புயலே வீசும். எல்லாருமே ஷாக் ஆவாங்க, எல்லாருமே திட்டுவாங்க. கடைசியில் அவன் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற விஷயம்லாம் தெரிஞ்சு பணத்துக்காக போயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி, அதுவும் டைவர்ஸ் வாங்காமல் பண்ண விஷயம் தெரிஞ்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த விஷயம் ரோகிணிக்கும் தெரிய வரும். டைவர்ஸ் கூட கொடுக்கல, அதுக்குள்ளே மனோஜால் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடிஞ்சுது, அப்போ என்னை கொஞ்சம் கூட அவன் விரும்பவே இல்லையா, என்னை கொஞ்சம் கூட அவன் நினச்சி கூட பார்க்கலையா, நான் அவனை பிரியணும்னு ஒரு நாளுமே நினைக்கல, இப்போ நான் பிரியணும்னு நினச்சது கூட அவங்க அம்மாவை மீறி அவன் எப்படி இருந்தாலும் என் கூட வந்து வாழ போகிறதில்ல, இதனால என் பையனும் பாதிக்கப்பட்டான்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் பிரியணும்னு முடிவு பண்ணேன். அந்த 5 லட்சத்தை கூட நான் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்ததுக்காக தானே நான் கேட்டேன். ஆனால் இதெல்லாம் மனோஜ் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்காம என்னை டைவர்ஸ் பண்ணாமையே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோகிணி இந்த இடத்துல ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்தாமணி ஒரு பக்கம் முத்து, மீனா, விஜயாவெல்லாம் பழி வாங்கிறதுக்காக சத்யாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும், சத்யாவை தான் நம்ம பகடக்காயை இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்யாவை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு சத்யா மூலியமாகவே நம்ம பிரச்சனைகளை கொண்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் சத்யா மூலியமாக முத்து ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்கறதுக்காக அவங்க ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க. ரோகிணி ஒரு பக்கம், சிந்தாமணி ஒரு பக்கம், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முத்து ஃபேமிலிக்கு இதுக்கப்புறம் பிரச்சனைகளையும் இக்கட்டுகளையும் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் ஸ்ருதியை பழி வாங்கிறதுக்காக
நீத்துவும் பிச்சுவும் பார்த்திங்கன்னா திட்டம் போடுறாங்க. ஏன்னா நீத்து பார்த்திங்கன்னா ரவியை விரும்புகிறாங்க. ஸ்ருதி கிட்டேருந்து எப்படியாவது ரவியை பிடிச்சி நம்மளும் ஒரு ரவியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீத்துக்கு ஒரு எண்ணம். ஸ்ருதியால் ஜெயிலுக்கு போயிருந்த பிஜு பார்த்திங்கன்னா அவளை பழி வாங்கிறதுக்காக எந்த கட்டத்துக்கு வேணாலும் போவேன், என்ன வேணாலும் செய்வேன்ற மாதிரி அவரும் நீத்து கூட கை கோத்து உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. இது போல் அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை சந்திக்க இருக்காங்க நம்மளோட சிறகடிக்க ஆசை ஃபேமிலி. இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லா சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.